ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோட இணைவோம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னா, மஷ்ரூம் கிரேவி ரிச்சான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 இன்ச்சு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஆஃப் அன்னாச்சி பூ, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அந்த ஆயிலோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி லைட்டாக கண்ணாடி பதத்தில் இருக்கும். அந்த பக்குவத்தில் வரும்போது 2 பெரிய சைஸ் தக்காளி, அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் வதக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திரும்ப பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஒரு சைடு என்ன பண்ணுங்கள், மஷ்ரூமை 2-3 டைம் நல்லா கல்லுப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. மஷ்ரூமை உடனே கட் பண்ணாதீங்க, ஏன்னா கருகிடும், கருப்பாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்குள்ளே சேர்க்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி கட் பண்ணால் போதும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வதக்கின பின்னாடி பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்றைக்கி ரிச்சான டேஸ்ட்டில் செய்ய போகிறேன்னு, ஒரு 5-6 பல் பார்த்திங்கன்னா முந்திரி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சீவல் தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. இது பெரிய சைஸ் பச்சை மிளகான்றதால நான் 1 சேர்த்துருக்கேன். குட்டியாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஏன் பார்த்திங்கன்னா தேங்காவை லாஸ்ட்டாக சேர்க்காமல் இதிலே சேர்த்துருக்கேன், முந்திரி சேர்த்துருக்கேன்னா அதுவும் சேர்ந்து வதங்கி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இன்னும் மணமாக இருக்கும் குழம்பு. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் கை விடவே கூடாது, மசாலா கரைஞ்சிரும். வதக்கி ஒரு டைம் வதக்கின உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா மசாலா கரைஞ்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு, ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்ட பின்னாடி அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரே 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு அதில் நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, வாஷ் பண்ணிட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு மஷ்ரூமை 4-5 கட் பண்ணிக்கோங்க. பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு இப்போ உப்பு நம்ம சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விடுறேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் அது நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து அதில் தண்ணி விட்டு வரும். அதோடு சேர்த்து வெந்து வந்துடும். நம்ம தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். நம்ம நைஸாக அரைச்சிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் லாஸ்ட்டாக ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுனீங்கன்னாவே போதும். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா மஷ்ரூம் தட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோடு சேர்த்து அதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அலசி அதோடு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தட்டு போட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்ட சமயத்தில் என்ன பண்ணலான்னா
நல்லா திரும்ப ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சுவையான ரிச்சான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். யாமினி பிரபு விலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.